ஓய்வை குறித்த ஒரு விஷயத்துல நாம் சத்தியத்திலும் அனுதினமும் தேவனுக்கேற்ற பிரியமான ஒரு ஜீவிகளாக ஓய்ந்திருக்கிறக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, அந்த பாடல் கூட நம்மளுக்கு சகோதர அன்பின் காரியத்துல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற சகோதர சகோதரிகளுக்குரிய ஒரு விஷயமான அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்றி முடிக்கும் பொழுது, அதாவது தெய்வீக திட்டத்தில் உள்ள அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தின் காரியத்திலும் சகோதர அன்பிலும் திவ்ய அன்புக்குரிய அகாபே அன்பிலும் நாம் தேவனுக்கேற்ற ஜீவிகளாய் ஜீவித்து அந்த ஜீவனுக்கான ஒரு விஷயத்தை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது, நம்ம சாதாரணமா உலகளாவிய அளவிலால எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யும் பொழுது, அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு அல்லது அந்த வேலையை நிறைவேற்றணும் என்ற ஒரு எண்ணம் உலகத்துல நம்ம ஒரு வேலைக்கே போறோம்னு வைங்க, எந்த ஒரு வேலைக்கும் போறோம்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வேலையை முடிச்சோம்னா சம்பளம் கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது பல வகையான குறிக்கோள்கள், எண்ணங்கள், இலக்குகள் நம்ம வாழ்க்கையில அந்த வேலை நிமித்தம் அதை ஆரம்பிக்கும் போது இருக்கும். ஒருத்தவங்களுக்கு கீழே போய் வேலை பார்க்குறதா இருக்கலாம், இல்லை சொந்த அலுவல்களுக்குரிய வேலையாக இருக்கலாம், நம்ம வீட்டில் ஒரு அறுவடையின் பணியாக இருக்கலாம், நெல்ல இருக்கிறது, இல்லை வீட்டு வேலை, அல்லது வயல் வேலை, அல்லது நம்ம அலுவலகத்தில் செய்யக்கூடிய வேலை, இல்லை 100 நாள் வேலை. இவ்வாறாக நம்ம போகும்போது நம்ம 100 நாள் வேலைக்கே போகிறோம்னு வைங்க, அதுக்கான காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் யாராச்சும் போவோமா? இல்லைங்களா? அப்போ ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கான ஒரு விஷயத்துல ஒரு சில வேலைகள் நம்மளுக்கு இருக்குது. அது நமக்கான வேலையா இருக்கலாம், அல்ல மற்றவங்களுக்கான வேலையா இருக்கலாம். அதுல ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதை ஒரு இலக்கோடு வைத்து அதை ஆரம்பித்து முடிக்கும் பொழுது அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அப்ப வேலையை முடிச்சிட்டோம்னு வச்சுங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், வேலையை முடிச்சிட்டோம்னா அப்பா முடிஞ்சிச்சுன்னு ஒரு இளைப்பாறுதல் இருக்கும் இல்லைங்களா? அப்படி அந்த ஒரு இளைப்பாறுதல் வேலையை முடிச்ச பிறகு நம்ம என்ன மாதிரியான ஒரு இளைப்பாறுதல்ல இருப்போம்? உண்மையான ஒரு முதலாளியா இருந்தா நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருவாரு, ஏமாத்துக்காரனா இருந்தா கொடுக்க மாட்டான். அது சாத்தானுடைய வேலை தான் இன்னைக்கு இருக்கிற உலகம். ஆனாலும் உண்மையான அந்த வேலையை முடிக்கும் போது நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குங்கிற ஒரு நிம்மதியான ஒரு இளைப்பாறுதல்ல காத்து கொண்டிருப்போம் இல்லைங்களா? இது மாதிரிதான் ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம உலகளாவிய அளவுல வேலையை ஆரம்பிப்போம், செய்து கொண்டிருப்போம், முடிப்போம். முடிக்கும் போது ஒரு நிறைவு கிடைக்கும், நம்ம ஒரு எதிர்பார்ப்புல காத்து கொண்டிருப்போம். இது உலகத்துல நடக்கிற ஒரு விஷயம். இதே மாதிரி தெய்வீக திட்டத்துல தேவன் எதிர்பார்த்திருக்கிற ஒரு சில விஷயங்கள்ல தேவன் ஒரு சில சித்தங்களை, அவருடைய சட்டங்களை, அவருடைய எதிர்பார்ப்புகள் அவர் வச்சிருக்கிறார். அதை நிறைவேற்றணும்னு சொல்லிதான் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றி வருகிறோம் அப்படின்னு நம்மளாதான் முடிவெடுத்து வந்தோம். அப்ப இந்த பின்பற்றி வருகிறோம் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் போன்றவர்கள்லாம் ஓட்டத்தை ஆரம்பிச்சு, ஓட்டத்தை ஓடி, ஓட்டத்தை முடித்து, ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லிட்டு அவங்க 2 தீமோத்தி 5ஆம் அதிகாரமா 6-7, 4ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரம் 6-7. ஏனென்றால் நான் இப்பொழுது காணபடியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அப்ப இந்த ஒரு சரீரத்தை விட்டு போகக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு அப்படிங்கிறார். நான் பரலோகத்துக்கு போறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. படிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த பாருங்க, இந்த 3 விஷயத்த ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லியிருப்பாரு? முடிச்சேன்னு சொல்றாரு. எல்லாத்தையுமே காத்துக்கொண்டேன், போராடினேன், காத்துக்கொண்டேன், முடித்தேன், ஓட்டத்தை முடிச்சேன். அப்ப இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருப்பாரு? ஒரு வேலையை, இந்த 3 வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருப்பாருன்னு கேட்கிறேன். நான் ஓட போறேன் அல்லது ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஓடிக்கிட்டு இருக்கிறேன், விசுவாசத்தை காத்துக்கொள்ள போறேன், விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கும்போது காத்து கொண்டு இருக்கிறேன் இல்லையா? ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறேன், இல்லை ஓட ஆரம்பிக்க போறேன், நல்ல போராட்டத்தை போராட போறேன், இல்லை போராடிக்கிட்டு இருக்கிறேன்
இப்ப நம்ம வாழ்க்கையில இந்த கேள்விக்கான பதிலை எப்படி சொல்லலாம்? இதே கேள்வியை அப்போஸ்தலர் பவுல் முடிச்ச பிறகு சொன்னதுக்கு இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில எங்க இருக்கிறோம்? ஓட ஆரம்பிக்க போறேன், இல்ல ஓடிக்கிட்டு இருக்கிறேன், இல்ல ஓடி முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? இது மூணுல எந்த பதில சொல்லலாம்? ஓடிக்கொண்டு, இன்னும் ஓடாதவங்க, ஆரம்பிக்காத, இந்த கோட்டிலே நிக்காத ஆளுகள் நிறைய பேர் இருக்கும். ஓடுறதா இல்லையா? விசுவாசத்தை காத்து கொள்றதா இல்லையா? ஓட ஆயத்தம். இன்னும் ஓடவே ஆரம்பிக்கல, ஓட ஆயத்தம். போராட இல்ல, இன்னும் போராட்ட ஆயத்தம். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருப்போம். அப்ப இதுக்கெல்லாம் முடிவுல ஒரு விஷயத்த அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு பாரு. பாருங்க, அவர் ஓடி முடிச்சிட்டாரு, போராடி முடிச்சிட்டாரு, விசுவாசத்தை காத்து கொண்டு முடிச்ச பிறகு இது முதல் எனக்காக ஒரு பரிசு வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நீதியின் கிரீடத்தை எப்ப வாங்கிக்க போறாராம்? படிங்க. எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். அந்த நாள்ல எனக்கு தருவார். அப்ப அந்த ஓடி முடிச்ச பிறகு அந்த நாள் வரைக்கும் அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த ஓட்டத்தை முடித்த வாக்குல, போராடி முடித்த வாக்குல காத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு இளைப்பாறுதல் தான். நிச்சயமா ரெஸ்ட் எடுக்கிறார். எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க, இனி பரிசு எப்ப கிடைக்குங்கிறதுக்கான ரெஸ்ட். புரியுதுங்களா? இதைதான் நம்ம மன்னாவில் படிக்கும் பொழுது இந்த இளைப்பாறுதலுக்கான ஒரு விஷயத்துல நம்ம இளைப்பாறுதலை தேடி இன்னும் என்ன ஆகிட்டு இருக்கிறோம்? வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம், விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? நிகழ்காலமா இருக்குது. எப்போ இது முடிவு காலமா ஆகுமோ அது அப்பையில நம்மளுக்கு என்ன இருக்கும்? பந்தய பொருள் நம்மளுக்கு ரெடியா இருக்குங்கிற அந்த இளைப்பாறுதல். இப்போ ஒரு சில விஷயத்துல நம்ம ஆரம்பிச்சு ஒரு சில விஷயத்த முடிச்சிருப்போம். ஒரு சில விஷயத்துல போராட்டம்ங்கிறது ஒரு போராட்டமா நம்ம வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை போராடினா ஒரு போராட்டத்தை போராடி ஜெயிச்சதுல பரிசு கிடைச்சிருமா? இப்ப மல்யுத்த வீரர் போராடிதான் ஜெயிக்கணும். அங்க எத்தனை பேரை ஜெயிச்சு கடைசி ஃபைனல் வரும் பொழுதுதான் என்ன பண்ணுவாங்க? கிரீடம் கிடைக்கும். ஒரே ஒருத்தரை ஜெயிச்சுட்டு எனக்கு கிரீடம் குருன்னு கேட்க முடியுமா? அப்ப பல போராட்டங்கள் இருக்கு. அது அத்தனையுமே நிறைவேற்றும் போது ஒவ்வொருத்தரா நம்ம ஜெயிச்சுட்டு வருவோம். ஒவ்வொரு விஷயமா நம்ம ஜெயிச்சுட்டு வருவோம். ஒவ்வொரு விஷயமா நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டு இருப்போம். ஒவ்வொரு விஷயமா நம்ம அந்த ஓட்டத்தை ஒரு சில இதுல 100 மீட்டர்ல ஓடி இருப்போம், 200 மீட்டர்ல ஓடி இருப்போம், கிராம லெவல்ல ஓடி இருப்போம், வட்டம், மாவட்டம், அப்புறம் மாநிலம், அதுக்கப்புறம் தேச லெவல்ல, இந்தியா லெவல். அது போதுமா? ஸ்டேட் லெவல் முடிஞ்சு, இந்தியா லெவல் முடிஞ்சு, ஒலிம்பிக் அப்படின்னா என்னது? உலக லெவல்ல, இன்டர்நேஷனல் அப்படிம்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல ஜெயிச்சா தானே இந்தியா லெவல்ல ஜெயிச்சிருக்கலாம். ஆனா உலக லெவல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்ற வரையும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா கடந்து ஜெயிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் முடிக்கும் போது ஒரு ஆறுதலுக்கான இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்ப நம்ம பேராவணி லெவல்ல ஜெயிச்சிருந்தோம்னா அடுத்தது எங்க போலாம்? இப்ப தஞ்சாவூர் லெவல்ல ஜெயிக்கணுங்கிற ஒரு மாவட்ட லெவலுக்கான ஒரு ஏற்பாடுக்குள்ள போயிருப்போம். இவ்வாறாக நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமே கடந்து வரும். இவ்வாறாக நம்முடைய இளைப்பாறுதலினுடைய ஓட்டம், பரலோக ஓட்டத்துல அநேக போராட்டம், அநேக விசுவாசத்தின் காத்துக்கொள்ளுதல்ல உள்ள ஜீவியம், நல்ல போராட்டம், ஓட்டத்தை எல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இவ்வாறாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கடந்து வரும்போது தான் ஃபைனல்ல நம்ம பவுல் சொன்ன மாதிரி நம்ம சொல்ல முடியும். இவ்வாறாக இந்த ஒரு விஷயத்துல தான் அந்த மன்னாவில் நம்ம படிக்கும் பொழுது சகோதர அன்பு மற்றும் அன்பின் இலக்கணத்துக்குரிய நீதியை நிலைநிறுத்துதல், நம்ம பாடல்ல பாடின மாதிரி எல்லா வகையான நீதியிலும் அந்த சகோதர அன்பிலும் அகாபே அன்பு, தேவன் பேர்ல வைக்கிற அன்பிலும் நாம் எவ்வாறாக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கடந்து வர்றோமோ, நம்ம ஒவ்வொரு குறிப்பிட்ட இளைப்பாறுதலுக்குள்ள ஆறுதலுக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஓடவே ஆரம்பிக்கலன்னா, நம்ம பேராவணி லெவல்லே பந்தயம் வைப்பாங்கல்ல, வாங்க ஓடலாம், யார் ஜெயிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு பந்தயம் எல்லாம் வைக்கிறாங்க. வேடிக்கையாளர்களா போய் நிக்கிறோமா, ஓடுறவர்களா போய் நிக்கிறோம்? ஓகேங்களா? இப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் நம்ம பேராவணி லெவல்ல ஜெயிச்சோம்னா ஒரு லெவலான ஒரு ஆறுதலுக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கு. அடுத்தடுத்த லெவல் நம்ம வாழ்க்கையில பரலோகம் வரை போய் சேர்றதுக்கு
இவ்வாறாக நம்மளுக்கு தேவன் வைத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நாம் எவ்வாறாக இந்த பயணத்துல நம்ம போய் சேர்றோம் அப்படிங்கிறதான் இந்த மன்னாவில் தேவன் கொடுக்கக்கூடிய நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளான இலக்காக நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த மன்னாவை மறுபடியுமாக நம்ம வாசிக்கலாம். பாருங்க, அவருடைய வேலையெல்லாம் முடிச்சு அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். அப்ப அவர் என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் எதற்கு ரெஸ்ட் எடுக்கிறார்? எதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாரு தெரியுங்களா? ஆதாம் ஏவாளை படைச்சிட்டார். முழு சிருஷ்டிப்பு, வானம் பூமி, தேவதூதர்கள், கரப்பாம்பூச்சி, டைனோசர் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிட்டார். எல்லாத்தையும் தேவனை யாருக்கு பொறுப்புல கொடுத்துட்டார்? ஆதாம் கையில கொடுத்துட்டு, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். இன்னைக்கு வரையும் என்ன நடந்துகிட்டு இருக்கு? பலுகி பெருகி பூமியை நிரப்பப்பட்டு கொண்டிருக்கு. அது வரையும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அது தன்னாவளே வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அதுக்கிடையில பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ற ஆளே காணும். ஆதாம் உயிரோட இருக்கிறாரா? அவர் செத்து போயிட்டார். ஆள்ற ஆளே காணும் இங்க பூமியில. ஆதாம் கிட்ட தானே சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்பி. அவர் காணா போயிட்டார், செத்து போயிட்டார், மண்ணோட மண்ணா போயிட்டார். மண்ணா இருக்கிற மண்ணுக்கே திரும்ப மண்ணுக்கு போயிட்டார் பாவத்தினால. இப்ப பிதா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்க, எப்பதான் ஆதாம் எந்திரிச்சு வருவாரு செத்ததுல இருந்து. அதுக்கான வேலையும் பண்ண சொல்லி அவர் பண்ணல பிதா. அந்த ஆதாம் செத்து போயிட்டாரு, ஆதாம் முழு மனுக்குலமே செத்து போயிருக்கு, அது அத்தனையுமே மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்பிட்டார்? கிறிஸ்துவை மீட்கும் பொருளாக அனுப்பி அதுக்குரிய ஏற்பாடையும் பண்ணி வச்சிட்டார். அப்ப முழு மனுக்குலமும் எந்திரிச்சு வரப்போகுது. அதே ஆளுகை, ஆதியில் இருந்த ஆளுகை திரும்ப கிடைக்க போகுது. அதுதான் நம்ம இன்னைக்கு விசுவாச அறிக்கையில எல்லாவற்றையும் சீர்படுத்தி முந்தின சீருக்கு, ஆதியில் இருந்த முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவாகிய தேவனுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பார். செத்தவங்களெல்லாம் எழுப்பி இன்னைக்கு இருக்கிற நோய் நொடி எல்லாம் இதாக்கி எல்லாவற்றையும் பரிபூர்ண நிலைமை கொண்டாந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு உலகத்துல உள்ளவைகளும் ஜெயித்து, கிறிஸ்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டார், நம்மளை ஜெயிக்க சொல்லி எல்லாத்தையும் பரிபூரணமாக்கி இருக்கிற வரையும் பிதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? இப்ப படிங்க. அப்ப எவ்வளவு நாள் அவர் ஓஞ்சிக்கிட்டு இருக்காரு? ஏறக்குறைய நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பிதாவாகிய தேவனுக்கு 7000 வருஷம் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த 7000 வருஷம் யாரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா தெரியுங்களா? கிறிஸ்து தான் வேலை பார்க்கிறார். அதுல கொஞ்சம் பங்கு நம்மளுக்கு கொடுக்கிறார். சரிங்களா? இந்த சபை வாய்ப்புல உள்ள நம்மளுக்கு, அந்த சபை வாய்ப்புக்குரியவர்களா இருக்கக்கூடிய நமக்காக தான் பிதா 7000 வருஷம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. நீங்க அனுதினமும் இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல அவர் விரும்பின மாதிரி ஒவ்வொரு வேலையும் முடிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன வேலையா இருக்கு இல்லையா, அது அத்தனையும் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா இளைப்பாறுதல்களை வந்து ஃபைனல்ல வந்து அதையும் முடிச்சுட்டு என்னுடைய நித்திய இளைப்பாறுதல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படிங்கறதான் இந்த மன்னம். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். அப்ப நம்மளுடைய கிரியை எப்போ முடிச்சு ஓய்ந்திருக்கிறது? பவுல் சொன்ன மாதிரி சொல்லாத வரை நம்ம தேவன் கொடுத்த அந்த நீதியான கிரியையும் நீதியையும் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்காத வரையும் நாம் தேவன் கொடுத்த அந்த கிரியை நிறைவேற்றி முடிக்காதவர்கள். முடிச்சோம்னா இந்த வரிகள் நம்மளுக்கு பொருந்தும். திரும்ப படிங்க அந்த வரியை. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல, அவர் ஓய்ந்து 7000 வருஷமா இருக்கிறது போல தானும் தன்னுடைய கிரியைகளை நமக்கு தேவன் கொடுத்த அந்த கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்பனா என்னது? வெயிட் பண்ணுவான். எதுக்கு? தேவன் கொடுத்த அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்கு காத்துக்கிட்டு இருப்பான் நம்பிக்கையோடு. சரிங்களா? இந்த பாடல்ல கூட ஒரு வரி வந்துச்சு, முதல் ஸ்டான்ஸான்னு நினைக்கிறேன், படிங்க. அந்த நம்பிக்கையை குறித்து, பரம நம்பிக்கை. எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுங்களா? பரம நம்பிக்கைன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கிரீடத்தை நாம் பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கை, அதை தான் இங்க சொல்லப்படுது. அப்ப அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குரிய அந்த நம்பிக்கையை அடைவதற்கு தொடர்ந்து வாசிங்க. அந்த
அன்பின் பிரமாணம் ம் 7 நாட்களில் ஒரு நாளை நாம் விசேஷமாக எண்ணாதபடி. பாருங்க, அன்பின் பிரமாணத்துல பிதாவாகிய தேவன் அவருடைய அகாபே அன்பினுடைய விஷயத்தை 7000 வருஷமா அவர் வெயிட் பண்ணி ரிசல்ட் கிடைக்கும்னு காத்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இப்ப நாம அந்த 7வது நாளாகிய சனிக்கிழமையை பத்தி சொல்லாம இருக்கிற அத்தனை நாளையுமே நம்ம என்ன பண்ணணுமா? விசேஷமாக அதாவது ஒரு நாளை விசேஷமா எண்ணாதபடி எல்லா நாளையும் எல்லா நேரத்தையும் எல்லாவற்றையும் நம்ம நீதியையும் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றுகிற வைராக்கியம் உள்ளவர்களா நான் முடிச்சேன். ஒவ்வொரு விஷயத்தையும் முடிச்சேன்னு என்ன பண்ணணும்? சொன்ன மாதிரி பேராவணி லெவல், தஞ்சாவூர் லெவல், மாநில லெவல், இந்தியா லெவல், உலக லெவல்ல ஜெயிச்சேன். விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே ஒன்னியோவான் 3:2 4 5 அப்ப நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ளாக நல்ல போராட்டத்துக்குரிய ஜெயிக்கு முடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க. வாரத்தில் 7 நாட்களும் நாம் நம் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்ப பாருங்க, சகோதர அன்பை பத்தி பாட்டு பாடணும். அகாபே அன்பு தான் ரொம்ப உச்சிதமானது. அதுதான் தேவன் பேர்ல நாம் அன்பு காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஒவ்வொரு நொடியையும் நாம் கடந்து வரக்கூடிய ஒரு விஷயத்துல அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த இலக்கு தான் என்னது? நம்முடைய நம்பிக்கை. அது நம்பிக்கை தான் என்னது? நம்ம பரலோகத்துல அந்த 1,44,000 பேர்ல ஒருத்தர் ஆகும். சரிங்களா? தொடர்ந்து பிதாவுகிட்ட அன்பு காமிக்கிற மாதிரியே நீங்க என்ன பண்ணணும்? இந்த பாடல் பாடிய ஒவ்வொரு வரிகளின் அடிப்படையில அன்புக்கு வரணும். படிங்க. அதோடு கூட இந்த 7 நாட்களில் அவனவன் தன் சொந்த அலுவல்களில் இருந்து ஓய்ந்திருக்கவும் வேண்டும். சொந்த அலுவல்கள். இப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுன்னு ஒரு அலுவல் இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஞானஸ்தான உடன்படிக்கையிலிருந்து நம்ம சொன்னது. தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றுகிறேன். முழுவதுமே தேவனுக்கான அலுவல்கள்ல மட்டும்தான் செயல்படணும். அதை விட்டுட்டு சொந்த அலுவல்னா என்னது? எனக்கு, ஏன் விட்டு, ஏன் புள்ள, ஏன் சோறு, ஏன் குழம்பு, ஏன் வீடு, இப்படிலாம் யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? சுயநலத்தின் ஆவில யோசிக்கிற ஒவ்வொரு விஷயம் தான் என்னதுங்க? சொந்த அலுவல். அதுல என்ன ஆயிடக்கூடாது? அதுல அதுக்கு ஓய்வு கொடுத்துடணுமா? சொந்த அலுவல் செய்யறதே உற்றணும்னு சொல்லல, அதுக்கு ஒரு முடிவு கொண்டாந்துடணும். என்னுடைய சொந்த வேலையை விட்டுட்டு எந்த வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏன்னா நம்ம என்ன சொல்லி வந்திருக்கிறோம் உடன்படிக்கையில? அப்ப எல்லா நாளும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? இத 2 தீமோத்தி 1 அதிகாரம் 1 படி. 2 அதிகாரம். நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும். இல்ல 2 தீமோத்தியா? 2 அதிகாரம் 1 ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களுக்கு ஒப்புதி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சைகளாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகனை, அதாவது தண்டில் சேவகம்னா ஒரு வேலைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அதுதான் இப்ப நம்ம பார்த்த பாடமே. வேலை செஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இப்ப நம்ம என்ன வேலை செய்யறத ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? நம்ம வேலையவா? அவருடைய வேலை செய்யறதுதான். அதுல ஏன் சுயங்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தான் தன்னைத்தான் வெறுத்துங்கிற அந்த ஒரு வசனமே வருது. அப்ப தண்டில் சேவகம் செய்ய எழுதி கொண்டவன்னா, இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம பிறந்து வளர்ந்து வந்து இந்த ஞானஸ்தான உடன்படிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி வரையும் தண்டில் சேவகம் எழுதி கொள்ளவில்லை. அது நமக்காக வாழ்றதுக்காக நம்ம என்னென்னமோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்.
ஆனா தண்டில் வேலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தது என்னன்னா ஞானஸ்தானத்திலிருந்து. என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தோம் சொல்லுங்க பாப்போம். தண்டில் வேலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்த நாம், அதான வரி. என்ன சேவகம் எழுதி கொடுத்திருக்கிறீங்க பாருங்க, என்ன வேலை செய்யறன்னு எழுதி கொடுத்திருக்கிறீங்க ஞானஸ்தானத்துல. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரமா 1 மணி நேரமா? தூங்கும் போது கூட அப்படிதான் அர்த்தம். தண்டில் ஒருத்தருக்கு அடிமையா நான் வேலை செய்யறேன்னு எழுதி கொடுத்துருக்குறோம் ஞானஸ்தானத்துல. அப்படி வேலை செய்ய ஒப்புக்கொண்டீங்கன்னா அந்த வேலையை முடிச்சாதான் இளைப்பாறுதல். ஒவ்வொரு வேலையும் முடிக்கும் பொழுதுதான் இளைப்பாறுதல். அது நம்ம முடிக்கும் பொழுது, எல்லா வேலையும் முடிக்கும் பொழுது, தேவ சித்தத்தின் நீதியையும் ராஜ்யத்தின் வேலையை முடிக்கும் பொழுது நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள அவர் பிரவேசிச்சு எப்பயுமே இருக்கிறாருல, அந்த இதுக்குள்ள நம்ம போக முடியும். சரிங்களா? இப்ப அதை படிங்க. இல்ல பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள் என்னது? நம்மளுடைய வேலை. அததான் இங்க மன்னாவில படிச்சோம். என்ன படிங்க, அந்த மன்னாவில வரிய படிங்க. அதோடு கூட இந்த 7 நாட்களிலும் அவன் தன் சொந்த அலுவல்களிலிருந்து ஓய்ந்திருக்க வேண்டும். நம்ம வேலையெல்லாம் முதல்ல முடிச்சு அதை முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. தண்டில் வேலை செய்யறதுக்கு தேவனுக்கு அடிமைகளின் வேலைன்னு எழுதி கொடுத்த பிறகு சொந்த வேலைக்கான வேலையை என்ன பண்ணிடணும்? முடிவு கொண்டாந்துடணும். அந்த வேலையெல்லாம் இனிமே பார்க்க கூடாது. பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும், பார்க்கணும். அது இல்லைன்னு நம்ம சொல்லுது. மேக்சிமம் என்னால முடிந்தவரை எந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும்? தேவனுக்கு எழுதி கொண்ட அந்த வேலையை தான் பார்க்கணும். இப்ப திரும்ப மன்னா விட்டுட்டு இங்க வாங்க. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அப்ப தேவனுடைய வேலையை செய்யறேன்னு சொல்லிட்டு அதை செய்யாவிட்டால், அந்த யுத்த போராட்டத்தில் போராடி ஜெயிக்காவிட்டால், உங்களுக்கு தேவன் கொடுக்கிறேன்னு சொன்ன நித்திய இளைப்பாறுதலுக்கான அந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்பு, கிரீடம் கிடைக்காது. அந்த நித்திய இளைப்பாறுதலுக்கான கிரீடம் கிடைக்காது. சரிங்களா? எழுதி கொடுத்ததை ஞாபகப்படுத்துங்க. மறுபடியுமாக அந்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. சரிங்களா? தொடர்ந்து. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் வளரில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்கிறவைகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அப்ப வேலை பார்த்தா தானியம் கொண்டு போய் வயல்ல போட்டா 4 மாசம் கழிச்சு என்ன கிடைக்கும்? அறுவடை தானியம் கிடைக்கும். அப்ப நம்ம வேலை செய்யறோம்னா நிச்சயமா தேவன் கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுத்துதான் தீர்வை. அதை மட்டும் நோக்கமா வச்சு வேலையை சிறப்பா முடிக்கணும். சொந்த வேலையை மாட்டிக்காதீங்க. சுயநல வேலைகள். இப்ப மண்ணாக்குவாங்க அந்த வரிகள். கிறிஸ்துவால் நிறைவேற்றப்பட்ட பணியில் விசுவாசத்தினால் ஓய்ந்திருக்கவும், தேவ அன்பில் ஓய்ந்திருக்கவும், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தில் ஓய்ந்திருந்து. பாருங்க, இந்த 3 விஷயத்தை சொல்றாரு. விசுவாசம், சத்தியத்துல ஓய்ந்திருக்கிறதுனா என்னது? சத்தியத்துல எப்படி ஓய்ந்திருக்க முடியும்? சத்தியத்தை கேட்டோம் அப்படின்னா ஓய்வுக்குள்ள போயிட்டோம்னு அர்த்தமா? அது ஒரு வகை இளைப்பாறுதல் தான். ஆனா கேட்டது மட்டும் இல்ல, கேட்டதன்படி நடந்தோம்னா தான் அது. வேலை பார்த்தோம்னு இந்த வேலையை செய்யணும், சத்தியம் சொல்லணும், செஞ்சு முடிச்சோம்னா இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கும். அப்ப விசுவாசம். அப்புறம் என்னது? தேவ அன்பு. அப்ப அவர் நம்ம மேல காட்டின அன்பு, அவர் மேல நம்ம எந்த அளவுக்கு அந்த அர்ப்பணிப்பின் ஜீவிதத்துல காமிக்கிறோம். அடுத்தது பிறர் அன்பா? சமாதானம். தேவ சமாதானம்ங்கிறது எல்லாரோடு சமாதானம், தேவனுடைய சமாதான சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த வேலையை அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிக்க. அச்சமாதானமே நம் இருதயங்களில் தொடர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும். ஓகே. அப்ப இதுக்குள்ள நம்ம நிறைவு பரியந்தம் போனோம்னா நம்ம நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள போயிருவோங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மன்னாவாக இந்த நாள்ல இந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்மளை பிரவேச வைப்பாராக. ஆமென்.